அம்மா. டேய் சஞ்சு, சொல்லுமா. ஆபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். கால் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா. அபிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. என்னமா சொல்றீங்க? நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரேன். எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்ல? நீ எதுக்கு அவள ஆபீஸ்ல தனியா விட்டுட்டு வந்த? இல்ல, மாமா தான் அபி கூட இருக்கேன்னு சொன்னாரு. அதான். அபிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க என்ன நம்பி தானே அபிய உனக்கு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி பொறுப்பே இல்லாம அவளை தனியா ஆபீஸ்ல விட்டுட்டு வந்திருக்கிற. அம்மா, இப்ப பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. வாங்க ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாம். வா போலாம். சஞ்சு வாடா. ஆமா. கேட்டியா ஸ்ரீஜா உன் புருஷன் சொல்றத? அவனுக்கு ஒன்ன விட அபி மேலதான் அக்கறை ஜாஸ்தி. மைதா மாவு பையன். விடுமா, இது தெரிஞ்சது தானே. நானே அபிஷேத்த ஹாப்பில இருக்கேன். நீ தேவையில்லாம இத பத்தி எல்லாம் பேசி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாத. அம்மா, நாமளும் கூட போலாம். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. ஆமாண்டி, நாமளும் அவங்க கூடவே போயிடலாம். வா. தங்கச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லண்ணே, ஃபயர் ஆக்சிடென்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண ஷர்ட் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். நாளை மறுநாள் டெலிவரி பண்ணும்ல. என்ன தங்கச்சி நீ சாவு வரைக்கும் போய் நெருப்புல இருந்து உயிர் தப்பிச்சிருக்க. நீ உடம்ப பாத்துக்காம சட்டையெல்லாம் எரிஞ்சு போச்சா நல்லா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கிட்டு இருக்க. நீ முதல்ல வா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் உனக்கு ஏதாவது காயம் இருக்கான்னு என்ன செக் பண்ணணும். அண்ணே, இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கணுங்கிறது சஞ்சீவோட கனவு. அவன் கனவு நிறைவேறலன்னா அவன் கஷ்டப்பட மாட்டான். எனக்கு என்ன விட சஞ்சீவ் கனவு ஆசையா நிறைவேற்றுறது தான் முக்கியம். மாப்பிளைக்காக நீ இப்படி உருகி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவன் உன்னை ஒரு மனுஷியா கூட நினைக்க மாட்டேங்கிறானேம்மா. எல்லாமே ஒரு நாள் மாறும்னு. சஞ்சீவ் என்ன கண்டிப்பா ஒரு நாள் ஏத்துக்குவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னமோ போமா. அண்ணா, அத்தை கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா? எங்க சொல்றது? ஆபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அக்கா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சுமா. ட்ரை பண்ணாலும் லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. என்னன்னு இப்படி சொல்றீங்க? நீங்க இப்படி அரையும் குறையுமா சொல்லிட்டு போனை வச்சீங்கன்னா நமக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு அவங்க பதட்டப்பட மாட்டாங்க? நான் என்னமா பண்றது? டவர் இல்லாம போன் கட் ஆயிடுச்சு. திரும்ப கூப்பிட்டேன், போனே போக மாட்டேங்குதுமா. என்கேஜாவே இருக்கு. அண்ணே போங்கண்ணே, மறுபடியும் போன் பண்ணி அத்தை கிட்ட நமக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லுங்க. சரி தங்கச்சி. அக்கா, மாப்ள அபிக்கு என்னாச்சு? ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. அபி எங்க? வாக்கா, உள்ள வாக்கா. ஏன் ஸ்ரீஜா, அபி பணத்தை பாக்குறதுக்கு ஏன் இப்படி பரபரப்பா ஓடுதுங்க? அபி, அபி, சீதா கத்துறத பார்த்தா அபி உடம்புல வெறும் எலும்பு மட்டும்தான் தேறி இருக்கும்னு நினைக்கிறேன். முழுசா எரிஞ்சு போயிட்டா. வாமா, அந்த சந்தோஷத்தை போய் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். வா வா. அபி, அபி, உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? அபி நெருப்புல கருகி பொணமா இருப்பான்னு பார்த்தா இப்படி சின்ன கீரல் கூட இல்லாம உயிரோட இருக்கா. ஃபயர் ஆக்சிடென்ட்ல உனக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நமக்கு அடிபட்டு இருக்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா அத்தை ஃபீல் பண்ணுவாங்க. அதனால சொல்ல வேண்டாம். ஆப்பிள் ஆசைப்பட்டவனுக்கு கடைசியில பேரிக்க கிடைச்ச மாதிரி அவ சாகலனாலும்
அவ ப்ரொடியூஸ் பண்ண ஷர்ட் எல்லாம் எரிஞ்சு போனதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அடி எதுவும் பட்டிருக்கா? இல்ல எனக்கு ஒன்னும் ஆகலத்த, நான் நல்லதா இருக்கேன். ஒண்ணும் இல்லல்ல. அபி இன்னும் சாகலையா? அபி உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அக்கா, தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகல. அவ கஷ்டப்பட்டு சஞ்சீவுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஷர்ட்டுக்கும் ஒன்னும் ஆகல. எல்லாம் நல்லா இருக்கு. தங்கச்சி தான் உயிரை பணைய வச்சு எல்லா மெட்டீரியலையும் காப்பாத்திருச்சுக்கா. போச்சு, ஷர்ட் சரியில்லையா? ஸ்ரீஜா நம்மள கொல்ல போறா. அப்ப நம்ம பிளான் சுத்தமா சொதப்பிடுச்சா? அப்பன்னா இந்த தடவை நமக்கு நாமம் தானா? ஐயோ மாமா, ஆ? இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? தெரியல மாப்ள, குடோன்ல எப்படியோ தீ பிடிச்சிருச்சு. ஃபுல் சேஃப்டியோட இருக்கிற குடவுன்ல எப்படி திடீர்னு தீ பிடிக்கும்? எனக்கு என்னமோ தப்பா தோணுது. மைதா மாவுக்கு டவுட் வந்துருச்சு. நம்மள கண்டுபிடிச்சிருவான ஸ்ரீஜா? சும்மா இருக்கியா? மாமா, ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எப்படி மாப்ள கண்டுபிடிக்கிறது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸா? செத்தோம். என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு சொல்றாங்க? ஐயோ, மாட்டிப்போமோ? போலீஸ் வந்தாங்கன்னா இங்க கிடைக்கிற தடயத்தை வச்சு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. மாப்ள சூப்பர் மாப்ள, நம்ம அப்படியே பண்ணிடலாம். சஞ்சீவ், குடவுன்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல? இருக்கு. அப்ப அது போதும். சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு போலீஸ் ஈஸியா இங்க என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சுத்தம். மாட்டிப்போமா? இப்ப என்ன பண்றது? மாமா, நீ முதல்ல ஆபீஸ்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போலீஸ் கிட்ட கொடுத்துடு. சரி மாப்ள. டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வளவளன்னு பேசிக்கிட்டு. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். இப்ப முதல்ல வீட்டுக்கு போலாம். அபி, நீ வாமா. போங்க. ஏய் ஸ்ரீஜா, அப்ப நாளைக்கு நம்ம போலீஸ்ல மாட்டுறது உறுதியா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நானே அபி தப்பிச்சுட்டாங்கிற டென்ஷன்ல இருக்க, நீ வர. இந்த மாயா எங்க போய் தொலைஞ்சா? முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு. நல்லா மாட்டணும். அதோ வந்துட்டு இருக்கா பாரு. அது மேடம். என்ன பண்ற நீ? போன்ல ஃபயர் ஆக்சிடென்ட்ல அபி செத்துட்டான்னு சொன்ன, இங்க வந்து பார்த்தா உயிரோட இருக்கா. நானும் அப்படிதான் மேடம் நினைச்சேன். ஏய், என்ன கிழிச்ச? கொடுத்த வர்க்க முடிக்க முடியாம கேர்லெஸ்ஸா பதில் சொல்ற. அதுக்காக உன்னை அனுப்பி வச்சேன். உன்னெல்லாம் நம்பி இந்த வர்க்க கொடுத்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? சரி விடு ஸ்ரீஜா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அத சொல்லு. என்னத்த சொல்றது? இங்க பாரு, சந்தோஷம் காலியும் குடோன்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா சொல்றாங்க. அவனுங்க போலீஸ் கிட்ட போவேனா? சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தாலே நீதான் அபிய கொல்ல வாண்டடா ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணனு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நீயும் மாட்டிப்ப, உன்னால நாங்களும் மாட்டிப்போம். சோ இன்னைக்கே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ டெலீட் பண்ணிடு. ஓகே மேடம். இதையாவது சொதப்பாம ஒழுங்கா பண்ணி தொலை, சரியா? ஓகே மேடம். ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு. டெலீட் பண்ணிட வேண்டியதான். நான் எல்லாமே கரெக்டா தானே பண்ணேன். அப்புறம் எப்படி அபி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சான்னு தெரியலையே. சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்றதுக்கு முன்னாடி பென்டிரைவ்ல ஒரு காப்பி எடுத்துப்போம். வீட்டுக்கு போய் அபி எப்படி தப்பிச்சிருப்பான்னு லேப்டாப்ல போட்டு செக் பண்ணி பாப்போம்.
வாமா, ஒரு நிமிஷம் நீ வாமா, நீங்களும் வாங்க. இவ்ளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு சின்ன காயம் கூட இல்லாம தப்பிச்சிருக்கனா அதுக்கு நீ கும்புற சாமிதாமா காரணம். அந்த சாமிதாமா உன்னை காப்பாத்திருக்க. ஆமா, பெரிய சாமி சக்தி. நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை. நான் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நாங்க ப்ரொடியூஸ் பண்ண ஷர்ட்ஸ் எல்லாம் நெருப்புல எரியாம இருக்க சேஃப்டி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ புகையில மூச்சு விட முடியாம மயங்கிட்டேன். கண்முழிச்சு பார்க்கும்போது நெருப்பெல்லாம் அணைஞ்சிருந்தது. நான் சேஃப்டியான இடத்துல இருந்தேன். நாங்க ப்ரொடியூஸ் பண்ண ஷர்ட்ஸும் எந்த டேமேஜும் இல்லாம சேஃப்டியா இருந்துச்சு அத்தை. என்னையும் எல்லாரோட உழைப்பையும் ஒரு சக்தி தான் காப்பாத்திருக்கத்த. என்ன ஸ்ரீஜா, அபி ஏதோ ஒரு சக்தி தான் என்ன காப்பாத்துச்சுன்னு வளர்றா. மா, காளி அவளை காப்பாத்திருப்பாமா, அதேதோ சக்தி காப்பாத்துச்சுன்னு சொல்லி கன்ஃபியூஸ்ல பேசுறா. லூசு. ஃபயர் ஆக்சிடென்ட்ல நீ உன்னை பத்தி கவலைப்படாம ப்ரொடியூஸ் பண்ண ஷர்ட்டை காப்பாத்தணும்னு நினைச்ச பாரு. இந்த ஆர்டர் சஞ்சீவுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் அத்தை. இந்த ஆர்டர் தான் சஞ்சீவோட கனவு, ஆசை எல்லாமே. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது சஞ்சீவோட கனவை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அதான் அப்படி பண்ண. உன் புருஷனோட கனவை மட்டும் காப்பாத்தல அபி. உன் புருஷனை நம்பி ஆபீஸ்ல வேலை பாக்குற 100 குடும்பத்தையும் சேர்த்து காப்பாத்திருக்க. கரெக்டா சொன்னீங்கம்மா. எல்லாரும் போய் தூங்குங்க. நீயும் போமா. வா மாப்ள. உன் மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு சஞ்சீவ். கூடிய சீக்கிரமே நீ அபியை ஏத்துப்ப, நான் ஏத்துக்க வைப்பேன். ஏய் ஸ்ரீஜா, அப்படி இந்த அபி என்ன பண்ணி கிழிச்சிட்டான்னு எல்லாரும் இப்படி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த குடும்ப அபியை கொண்டாடுறது நமக்கு முக்கியம் இல்லம்மா. சஞ்சீவ் அபியை கொண்டாடக்கூடாது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா சஞ்சீவ்க்கு அபி மேல சாஃப்ட் கார்னர் வந்துரும் நினைக்கிறேன். இதை இப்படியே விட்டா சஞ்சீவ் மனசு மாறி அபியை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்குவான். அவன் மனசு மாற நம்ம விடவே கூடாதுமா. சரியா சொன்ன ஸ்ரீஜா. அபி, என்ன சஞ்சீவ்? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு டே நைட் ரெடி பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த டேமேஜும் இல்லாம தப்பிச்சிருக்கு. குடோன்ல ஃபயர் ஆகும்போது நீ இல்லைன்னா யோசிச்சு பாரு, நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் மொத்தமா எரிஞ்சு போயிருக்கும். நம்ம சொன்னபடி டைமுக்கு கண்டிப்பா டெலிவரி பண்ணிருக்க முடியாது. கம்பெனிக்கு தான் பெரிய லாஸ் இருக்கும். நீ உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்ம கம்பெனி ஃபியூச்சரை காப்பாத்தின பத்தியா? அதுக்குதான்.
ஒரு எம்டியா நான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன். நீ சொன்ன தேங்க்ஸ ஒரு ஸ்டாஃபா நான் ஏத்துக்கிறேன். சரி சஞ்சீவ், நீ படுத்துக்கோ. அபி, என்னாச்சு கையில? அச்சச்சோ. ஏய், இவ்வளவு பெரிய இன்ஜுரியா இருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ வா, உடனே டாக்டரை பார்க்கலாம். டாக்டர் போய் பார்க்குற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய காயம் இல்ல. கொஞ்சம் மஞ்சள் வச்சா சரியாயிடும். அபி, என்ன சின்ன காயம் பெரிய காயம்னு பேசுற? செப்டிக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? நீ வா, முதல்ல டாக்டரை போய் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சஞ்சீவ். நான் சமைக்கும் போது இந்த மாதிரி நிறைய தடவை சுட்டிருக்கு. மருந்து போட்டா சரியாயிடும். நீ சொன்னா கேட்க மாட்டியா? சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? கபோர்ட்ல இருக்கு. உட்கார் உட்கார். சஞ்சீவ் பாத்து. அபி, காயத்தை க்ளீன் பண்ண போறேன், கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ. வலிக்குதா? இல்ல இல்ல, வலிக்குதோன்னு பயந்துட்டேன். இரு, மருந்து போட்டு விடுறேன். காட்டு. இல்ல வேண்டாம் சஞ்சீவ், கூட நானே போட்டுக்கிறேன். கூட இல்ல, உன்னால எப்படி போட முடியும்? காட்டு, நானே போட்டு விடுறேன். இல்ல வேண்டாம். இன்னைக்கு நீ என் பக்கத்துல இருக்க, எனக்கு மருந்து போட்டு விட்டு அக்கறையா பாத்துக்கிற. ஆனா இதே மாதிரி எப்பவும் என் கூட இருக்க போறியா என்ன? நமக்கு டைவோர்ஸ் கிடைச்சு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தனியா தானே இருந்தாகணும். அப்ப என் மனசு ஒன்னு எதிர்பார்த்து ஏமாந்துதான் போகும். எதுக்கு ஆசையை காட்டி நானே என் மனசை ஏமாத்திக்கணும்? விடு சஞ்சீவ், நான் தனியாவே இருந்து பழகிக்கிறேன்.